ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு 4 பேர் எப்போ பாரு இடைஞ்சல் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்துட்டோம்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படி இவங்க நல்லா இருப்பாங்க, யாரை ஏமாற்றி இந்த மாதிரி முன்னுக்கு வந்திருப்பாங்க, இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா, யாரை ஏமாத்தினாங்களோ தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யாருக்கு துரோகம் பண்ணாங்களோ தெரியலன்றுவாங்க. சரியா? நல்லா வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம். நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வாழணும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 4 பேரை நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. அவங்க அதை நினைப்பாங்களோ, இவங்க இதை நினைப்பாங்களோ, அவங்க அதை சொல்லுவாங்களோ, இவங்க இதை சொல்லுவாங்களோன்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதை எதையுமே நம்மளால் செய்ய முடியாமல் இந்த 4 பேரை நினச்சே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். அதனால் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டு போனாலும் பேசுவாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 4 பேர்த்த பற்றி கவலையே படக்கூடாதுங்க. இதாங்க என்னுடைய அறிவுரை உங்களுக்கு. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.